வா மூவிஸ் தமிழ்ச்சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசாக ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 2 த்ரில்லர் படங்கள், ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க படத்தில் ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்லே இல்லை. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் படமான மூன்றாம் கண் அப்படிங்கிற கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே கலையரசனை தான் காட்டுறாங்க. இவர் அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீட்டில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணதுனால வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மிடில் கிளாஸ் லைஃப் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. சின்ன சின்ன சவுண்டு கேட்டால் கூட பயங்கரமாக இரிட்டேட் ஆகிறாரு. இவர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே கம்பெனியில் ஜிஎம்மாக இருக்கக்கூடிய ஜான் விஜய்க்கும் இவருக்கும் சுத்தமாக ஆகிறது கிடையாது. எலியும் பூனையுமா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவரும் மட்டும் கிடையாது, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய விதார்த்தா இருக்கட்டும், இல்லை அந்த கம்பெனிக்கு புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக வந்த தேஜு அஸ்வினியா இருக்கட்டும், அதே கம்பெனியில் புதுசாக நியூ எம்டியா இருக்கக்கூடிய அருணா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் இப்போ ஜிஎம்மாக இருக்கக்கூடிய ஜான் விஜய் கூட பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கும்போது ஜான் விஜய் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஏன்னா இப்போ நான் சொன்ன இல்லையா ஒரு 4 பேர், இந்த 4 பேருக்குமே இவரை கொல்றதுக்கான மோட்டிவ் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த கொலையை யாரு தான் பண்ணாங்க, ஜான் விஜய்க்கும் இந்த 4 பேருக்கும் நடுவில் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்துடைய ஆரம்பத்திலேயே தெளிவாக ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த 4 பேரில் யாரு கில்லராக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. ஆடியன்ஸான நீங்கள் தான் கெஸ் பண்ண போகிறீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குற ஆடியன்ஸான நீங்கள் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் படத்துடைய கிளைமேக்ஸை ஓப்பன் எண்டிங்காக தான் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் விதார்த்துடைய கதாபாத்திரத்துக்கு டைலாக்ஸே கிடையாது. அவருடைய மனசாட்சி மாதிரி ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் தான் நம்ம விதார்த்தை வந்து வழிநடத்துகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு யூனிக்காக தான் இருந்துச்சு. மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே நல்ல டேலண்டான ஆர்டிஸ்ட் தான். அவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில காட்சிகளை ஓரளவுக்கு நீட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அதை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த படத்தை பார்க்குறதா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷனை நீங்களே எடுங்க. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. நிறைய இடங்கள் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கொலையை யாரு பண்ணியிருந்தா என்ன, ஏன்னா செத்து போனவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, ரொம்ப மோசமான ஒரு நபர் தான். அவரை யாரு கொலை பண்ணியிருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு வந்துச்சு. நிறைய இடங்கள் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் கொண்டு போயிருந்தாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. விதார்த்து படம் அப்படின்னாவே மினிமம் கேரண்டி இருக்கும். ஓரளவுக்கு வித்தியாசமான படங்களை எடுத்து தான் நடிப்பார். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான், அந்த ஒரு தாட்டில் தான் நான் போய் பார்த்தேன். ஆனால் இந்த படம் என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் சன்நெக்ஸ்ல அவைலபிளாக இருக்குது. அடல் கன்னடா பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஒரே ஒரு சீன் மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஹாலிவுட் சீரீஸான அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் சீரீஸ். இந்த சீரீஸில் டோட்டலாக இப்போதைக்கு 2வது சீசனில் பொறுத்த வரைக்கும் 7 எபிசோடு வந்திருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 50 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகக்கூடியது. சீசன் 1 2024 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அதனுடைய சீக்குவலாக தான் இப்போ இந்த சீசன் 2 வந்திருக்கு. சீசன் 1 பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தான் சீசன் 2 உங்களால் பார்க்க முடியும். சீசன் 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கே 1 மணி நேரம் ஆகும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குரூப் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதில் நீரை கண்ட்ரோல் பண்ணுறவங்கள வாட்டர் பெண்டர்ஸ், நிலத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்கள எர்த் பெண்டர்ஸ், ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறவங்கள ஃபயர் பெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த குரூப்பை சேர்ந்தவங்களில் கால இடைவெளிக்கு அப்புறம் ஒவ்வொரு குரூப்பை சேர்ந்த ஒவ்வொருத்தர் வந்து அவதாரா மாறுவாங்க. அந்த மாதிரி இந்த முறை ஏர் பெண்டர்ஸாக இருக்கிறவங்க தான் அவதாரா மாற முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபயர் லார்டா இருக்கக்கூடிய வில்லன் இந்த முறையும் அவங்க குரூப்பை சேர்ந்தவங்க தான் அவதாரா மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்றான். அதாவது ஏர் பெண்டர்ஸ் உயிரோட இருந்தா மட்டும்தானா அவங்க அவதாரா மாற முடியும். அதனால எல்லா ஏர் பெண்டர்ஸையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டுறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் சின்ன பையனா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ மட்டும் தான் தப்பிக்கிறாரு. அவர் அவதாரா ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அவதாரா ஆகணும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொன்ன இல்லையா, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியை அவங்க கத்துக்கணும். பஞ்சபூதங்கள்ல 3 விதமான சக்திகளை கண்ட்ரோல் பண்றது எப்படி
எப்படி அப்படின்னு சொல்லி சீசன் 1லயே கத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ சீசன் 2 பொறுத்த வரைக்கும் எர்த் பெண்டிங்கை வந்து அவர் கத்துக்கணும், நிலத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் கத்துக்கணும். ஆனா அதுக்கான டீச்சரை தேடி நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் இந்த ஃபயர்லார்டா இருக்கக்கூடிய வில்லன் நிறைய மக்களை தாக்க ஆரம்பிக்கிறான். இவங்க கிட்ட இருந்து அந்த மக்களை எல்லாம் நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீசன் 2 உடைய மீதி கதை. இந்த சீரிஸ் உடைய சீசன் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ். அந்த சீரிஸ் அளவுக்கு இந்த சீசன் 2 இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீசன் 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மேக்கிங் தான். ரொம்ப தரமாகவே பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிஜி, விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸும் வேற லெவலில் இருந்துச்சு. குறிப்பாக ஒரு தண்ணிக்குள்ள ராட்சச மீனுகிட்டையும் நம்ம ஹீரோவுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நடுவில் வந்து ஒரு சண்டை நடக்கும். அந்த காட்சிகளாக இருக்கட்டும், இல்ல பாறையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சில சண்டைகள்லாம் நடக்கும். அந்த காட்சிகளா இருக்கட்டும், ஃபயர்லாலுடைய பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுடைய குரூப்புக்கும் நடுவில் சண்டை நடக்கும். அந்த காட்சிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸையும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. சீரீஸில் நடிச்சிருந்த எல்லாருமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. எமோஷனலாகவும் நிறைய காட்சிகள் எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சீரிஸ் தான், ஒரு தரமான சீரிஸ் தான். சீசன் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சீசன் 2 பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஹாலிவுட் படமான ஸ்க்ரீம் 7 அப்படிங்கிற ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் படம். இந்த ஸ்க்ரீம் ஃப்ரான்சைஸில் இது வரைக்கும் 7 பார்ட் வந்திருக்கு. இதுதான் 7வது பாகம். இந்த எல்லா ஃப்ரான்சைஸ்லையும் கதை அப்படின்னு பார்த்தா ஒரே மாதிரியான கதை தான். மாஸ்க் போட்ட ஒரு நபர் உள்ளே புகுந்து நம்ம ஹீரோயினுடைய குரூப்பை சேர்ந்த ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிக்கிட்டே வருவாங்க. கடைசியாக அவங்ககிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். அதே மாதிரி தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக மாஸ்க் போட்ட கில்லர் வர்றான். அவன் நிறைய முறை கொல்றதுக்காக ட்ரை பண்றான். அவங்ககிட்ட இருந்து நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய பொண்ணும் தப்பிச்சாங்களா இல்லையா, யார் அந்த கில்லர், எதுக்காக இவன் கொலை பண்ண வரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மேக்கிங் தான். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் மொத்தமாகவே ஒரு 5-6 பரபரப்பான காட்சிகள் இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஸ்டேஜிங் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத சஸ்பென்ஸாக கொண்டு போனது அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா அதை சஸ்பென்ஸாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த கில்லர் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த காரணம் பெருசாக வேலிடாகவும் இல்லை, இம்ப்ரெசிவாகவும் இல்லை. இந்த காரணத்துக்காக விட இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த ரீசனை மட்டும் இவங்க பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ரெண்டாவது, இந்த படத்தில் மொத்தமாகவே 5-6 பரபரப்பான காட்சிகள் தான். இதுக்கு முன்னாடி வந்த ஃப்ரான்சைஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதிலே முன்னாடி வந்துச்சு இல்லையா ஒரு 6 பார்ட்டு, அதில் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயங்கர பரபரப்பாலாம் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் நிறைய இடங்களில் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பரபரப்பான காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்த 6 பார்ட்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனால் ஸ்லாஷர் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டைம் பாஸுக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஆக்சுவலாக இந்த படம் ஓடிடியில் வந்து 1 மாதம் ஆகுது. ஆனால் இப்போ நான் இந்த படத்தை பேசுகிறதுக்கான காரணம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படம் ரெண்டலில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 1-2 கிஸ்ஸிங் சீன் இருக்குது. எக்கச்சக்கமான வைலண்டான காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.